சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உபேரிஸ் தான் பண்ணிங்க பீடு பெருமாள் பழி வாங்கிட்டான். அதில் ஒருத்தன் வந்து ரொம்ப குள்ளமாக இருப்பான். அவனோட லவ்வர் வந்து டாவடிக்கிறது ரொம்ப ஹைட்டாக இருக்கும். நான் தாண்டும் போதுலாம் ரொம்ப சண்டை போட்டே இருப்பான். ஒரு நாளைக்கு ரொம்ப எரிச்சலாக டேய் நான் அவசரமாக வெளில போயிட்டுக்கிறோம் மேட்டர் என்னன்னு ஷார்ட்டாக சொல்லிட்டாங்க. அவன் காதில் வந்து குசு குசுமா டேய் இவங்க மேட்டரே ஷார்ட்றாங்க. அது மாதிரி ஷார்ட்டாக பேசணுங்கிற ஒரு நிலைமையில் கொண்டு நிறுத்திருக்கீங்க. நான் அந்த தூங்காமன் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் சொன்னேன். கமல் பிரகாஷ் இருந்தார். எனக்கு மொத்தம் தான் 12 நிமிஷம் பேச விட்டாங்க. சில 2 நிமிஷம் தான். ஏன்னா நான் பேசும்போது எப்பவுமே வாட்ச் பார்க்க மாட்டேன், எல்லாரும் கேலண்டர் பார்ப்பாங்க. அதில் சொன்னேன் how should a teaser look? The teaser should look like the mini skirt of a beautiful girl. பெண்கள் மன்னிச்சிருங்க, just a joke. It must be short enough to arouse curiosity and long enough to cover the essentials. அதுபோல் இந்த ட்ரெய்லர் ஐ திங்க் இட் ஹேட் கவர் தி எசென்ஷியல்ஸ் அண்ட் அரோஸ் ஆல்சோ தி கியூரியாசிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே இது வழக்கம் போல் பேசுகிற இது கிடையாதுங்கிறதுனால சின்னி ஜெயந்த் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரிமெம்பரிங் மீ. எக்ஸ்ட்ராடனரி ஏர்லியஸ்ட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ரொம்ப பாப்புலர் ஆகி ஆக்டர் ஆனதில் வந்து முதல்ல வந்தது சின்னி ஜெயந்த் தான். அப்போல்லாம் மிமிக்ரி நான் யாருன்னு என்னன்னே தெரியல. அவர் தான் அதை ஆரம்பிச்சு விடுது. இன்னைக்கு ஜெயராம் எல்லாரும் தாண்டி மணிகண்டன் வரைக்கும் அவர் தான் பித்தாமகன் அதுக்கு. அந்த ஐ வி கோ லாங் வே. நாங்கள் 2 பேரும் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு. இப்போ வந்து திலீப் கேம் டு மீ வித் சப்ஜெக்ட் ஈராஸ் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரியில் நீங்கள் ஈராஸாக நடிக்கணும் அப்படின்னா பரவாயில்ல திரைப்படம் இல்லை தமிழ்நாட்டில் இருந்தாலும் சின்ன ராசு பெரிய ராசு இது ஈராஸ் இது பெரிய இல்லை வை நாட் அக்செப்ட் இட் அப்படின்னு. ஈராஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு காட் ஆஃப் லவ்னா எராட்டிக் அப்படிங்கிற வார்த்தை அந்த ஈராஸ்லேருந்து தான் வருது. இதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அப்போ ஒரு மாதிரி சொன்னாங்க ஒரு மேன். எனக்கு என்ன ரோல் கொடுக்குறதுன்னு தமிழ் சினிமாவில் தெரியல. நான் இந்த 23 வருஷமாக 200 படத்துக்கு மேலே ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். அவங்க என்னை எங்கே ப்ளேஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் இந்த படத்தில் கரெக்டாக ரக்கையை வச்சு நீ வெளிலேருந்து வராஜா அப்படி நீ லோக்கல் நாய்க்கல் அப்படின்னு வயநாடு அப்படின்னு பீட்டர் பக்கத்தில் சேர்ந்த உடனே நான் மெட்ராஸ் பாஷையில் பேசி ஏன்னா டாவடிக்கிறதுலாம் போய் ஒருத்தன் தற்கொலை பண்ணிப்பானாடா அவன் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இடம் கொடுத்தது வந்து பீட்டர் பக்கத்தில் வந்ததுனால தான். நான் படி ஏறிட்டு இருக்கேன். ஏறும்போது நான் இம்ப்ரவைஸ் பண்ண சாங் தான் அந்த முன்ன பின்ன பார்த்தா மெரசல் பின்னி பின்னி பாயகணும் வரசல் அதுக்குள்ளேயே ஆண்டி மெரிசல் என்னை விட்டு போனியா சோனியா என்னை விட்டு போனியா சோனியா அழுது அப்படியே மாறிடுவான் காமெடி. ஐ ஹேவ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் ஒரு 12-13 கானா சிங்கர்ஸ் என்னோட நயன்டி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். சிந்தை புண்ணியர்லேருந்து கானா உலகநாதன் வரைக்கும். So that opportunity, thank Dilip for giving me to improvise my lines, improvise my dialogues. காதலை பற்றி என்னெல்லாம் பேச வேண்டுமோ அதெல்லாம் பேசியிருக்கேன். அதில் காதல் அப்படிங்கிறது இன்னைக்கு இன் டைம்ஸ் ஆஃப் வார் டுடே ஐ டோல்ட் திலீப் மை பிரதர் இஸ் இன் துபாய் ஃபேமிலியோட அவனோட ஹோட்டல் பக்கத்தில் முதல் குண்டு கீழே அந்த காரில் அந்த டெப்ரி விழுந்து அது பஸ்ட் ஆகி ஏர் டு மூவ் டு தி அண்டர் கிரவுண்டு. இன்னைக்கு காலையில் அந்த நியூஸ் கேட்டுட்டு ஐ ஹேட் டு கம் டு திஸ் திங். ஸோ அந்த பக்கம் ஒரு பக்கம் வார் அண்ட் லவ் வி ஆர் டிஸ்கஸிங் அபவுட் லவ். புறநானூறு என்பதே அகமும் புறமும் சேர்ந்தது. அகம் 400 புறன் 400 இது ரெண்டுமே இன் டைம்ஸ் ஆஃப் வார் ஹவு கேன் யூ லவ் அப்படின்றதுக்காக அருமையான கவிதைகளும் காதல் கவிதைகளும் எழுதி வைத்து போன சமூகம் தான் இது. 3rd century BCE சங்க இலக்கியம் அது. என் படத்தை கூட ஒரு பாட்டு வச்சுருக்கேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செம்புல பயணிகளான பாட்டு. யாயும் நியாயம் எந்தையும் விந்தையும் யானும் நீயும் கேலிரானும் செம்புல பயணியர் போல அப்படின்னு. யாயும் நியாயம் நானும் நீயும் எந்தையும் உந்தையும் உன் தந்தையும் என் தந்தையும் யானும் நீயும் நானும் நீயும் உங்கள் அம்மாவும் நானும் எங்கள் அப்பா வந்து சேர்த்து இன்னைக்கு ஒரு மழை வந்து ஒரு எப்படி வந்து ஒரு செம்மணியில் விழுந்தவொன்னு கலந்து எது செம்மண் எது மழை நீர் என்று தெரியாமல் கலக்கிறதோ அதுபோல் நீங்களும் நானும் ஒரு உறவினர்களாக கலக்கிறோம் என்ற ஒரு கவிதையை எழுதி வந்து 3rd century BCE. Imagine the amount of thought and brevity a Tamil poet could bring in. அதுதான் நம்மளுடைய அதனால அது காதல் என்பதை இன்னைக்கு demography of the people who come and watch the films are between let's say 18, 16 and 30.
எல்லாம் இந்த டாவில் மாட்டிக்கக்கூடிய மக்களாக தான் இருக்குது. அதுக்கு ஒரு ஆந்தாலஜி அப்படிங்கிறது கொண்டு வந்தது அந்த இட்ஸ் அ குட் திங். பிகாஸ் இன்றைக்கி ஒரு 2.5 hour கதை எழுதுறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயமா இருக்குது. வெயிலுக்கு தான் காரணம். என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப சாதிகமாக 1/2 hour 5 பிரித்து வச்சுட்டாங்க. உலகத்திலே வந்து 1.5 hour தான் படம் தான். இந்தியாவில் மட்டும்தான் அது 2.5 hours வருது ஜென்ரலி. அதான் தான் நம்ம இன்ட்ரோல் விடுறோம். உலகத்தில் எங்கேயுமே இன்ட்ரோல் கிடையாது, இந்தியாவில் உள்ளதே இன்ட்ரோல். அப்போ தான் நம்ம பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லை, படம் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்னா கதை இருக்குதுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்னா அவங்க கதையை எழுத ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். யூ எக்ஸ்பெக்ட் அ ஸ்டோரி ஒன் இந்த செகண்ட் ஹாஃப் அண்ட் டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஷார்ட்டாக எடுக்கிறாங்கன்னா ஆதி காலத்துலேருந்து ஷார்ட் ஃபிலிம் தான் எடுத்துக்கணும். ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு 5-6 படமாக எடுக்கிறாங்க ஃபுட்டேஜ், அது குறுக்கி 2வது படமாக கொடுக்குறது பெரிய ஷார்ட் ஃபிலிம் தான். 2.5 hour ஷார்ட் ஃபிலிம். இந்த படத்தில் வந்து ஐ வாஸ் கிவன் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் டாக்கிங் அபவுட் லவ். அது பாருங்கள். இது வந்து ஐ ஆல்சோ வாண்டட் டு தேங்க்ஸ் யூ. இந்த 5 பேர் வந்து இங்கே சொன்னது போல் ஒரு ஈகோவே இல்லாமல் ஒருத்தர் டைரக்ட் பண்ணி வச்சு 4 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறது அது ரொம்ப அழகான விஷயம் இருக்குது. எனக்கு என்ன பயம்னா, நம்ம மியூசிக் டைரக்டர் சரவணன் வந்து நடிக்கிற சான்ஸுக்காக முதல்ல மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு டவுட்டாக இருக்குது. அவன் மியூசிக் இப்போ ஆக்டர் ஆகணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மியூசிக்கல் ஆக்டிங் காலேஜ் போகிறது, இல்லைன்னா யார்கிட்ட குட்டி குட்டி ரோலில் நடிக்கிறது, இல்லை டிவிசியில் நடிக்கிறது அப்படி இல்லை. இப்போ நிறையா மியூசிக் டைரக்டர் ஆகிட்டான்னா அடுத்தது ஈஸி ஆக்டர் ஆகிடலான்னு. Saravan, I don't know if you are going to do. If you have any plans of acting, please let me know, and I can start music directing. You don't have plans for acting? அது ஒரு வேக்கண்ட். மிக அருமையான ஒரு மியூசிஷியன். யூ ஹவ் ஸ்கோர்ட் கிரேட் மியூசிக் வித் லாட் ஆஃப் சென்ஸ். அவர் அதிகமான மியூசிக் சென்ஸ் இருக்குது. நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னோன்னா, நான் பாடின பாட்டுக்கு அவரால் பேக்ரவுண்ட் போட முடியல, அது ஸ்ருதி சேரல, தாளத்துக்கு வரல. அப்பயே கண்டுபிடிச்சிட்டு இருந்தாலும் தெரிஞ்சிச்சு மியூசிக்னு. அவங்களால அவாய்ட் பண்ணியிருந்தேன் அவரோட பேசுகிறதுக்கு நான். அண்ட் திஸ் ஃபில்ம் ரியலி somehow today Tamil cinema has about a good number of very good musicians, and I'm very glad you will join the band of such beautiful musicians today in 2026. அப்புறம் வந்து நம்ம சினிமாட்டோகிராஃபர் கீர்த்தன் பூஜாரி வந்திருந்தார். இன்னொரு சந்தீப் பல்வேறு வந்திருக்காங்க. எங்களுக்கு பண்ணது கீர்த்தன் பூஜாரி, வெரி கூல் காய். அண்ட் எடிட்டர் ஹரீஷ் கம்மி வந்து ஒரு 5 பாஞ்சாலி, அவர் 5 படத்துக்கும் அவர் தான் எடிட்டர். ஐ ஆல்சோ புட் டுகெதர் ஆல் தி 5 ஃபிலிம்ஸ். ஸோ அது ரொம்ப பொறுமைசாலி. ஆமாம், அவருக்கு வந்து கோபமே வராது. அது கோபமே வரைங்கிறது நினச்சி நமக்கு கோபம் வருது. அப்புறம் வந்து ஆக்டிங் நம்ம பீட்டரோட நடிச்சது சூப்பர் ஸ்டார் இன்ஸ்டாகிராம். ஆமாம், ஒன்றுமே இல்லாத சப்பா மேட்டர்லாம் எடுத்து வச்சுட்டு 4 மில்லியன் 5 மில்லியன் எப்படி போகிறேன் இன்னி வரைக்கும் கேட்டே எப்படி போகிறேன். ஏன்னா மக்களோட வாழ்க்கையே இப்படி தான் போல. எல்லாமே சப்பையாக இருக்கும்போது சப்பையாக பேச நம்மளை பற்றி ஒருத்தர் பேசுகிறான்டா. எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஐ மேட் ஹிம் ஆக்ட் இன் மை ஃபில்ம். எனக்கு அவர் தனியே ட்ராக் விட்டுருக்கேன். டேக் இட் ஃப்ரம் மீ, another 1 or 2 years from now, this guy Peter will be the most wanted comedy actor, busiest actor. எழுதி வச்சிருக்கேன் நான் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ ட்ரைனிங் இருக்குது. அந்த காலத்தில் பாய்ஸ் கம்பெனி நம்ம சின்னி ஜென் சொன்னது போல் ட்ரைனிங் அரௌண்ட் ஹஸ் பீன் இன்ஸ்டாகிராம் ஃபார் யூ நோஸ் எவ்ரிதிங். அது அத்தனை 4 மில்லியன்னா ஒன்றுமே இல்லை. இந்த மேட்டர்க்கெலாம் இப்போ 5 நிமிஷம் பாட்டு எப்படி, அது ஒரு தனி ரகசியம் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. அந்த டெக்னிக் எப்படி அத்தனை மில்லியன் எதுக்காக வளராங்க. நான் பப்ளுக்கிட்ட கேட்டேன், பிருத்திவிராஜ் உனக்கு எதுக்குடா இவ்வளோ வியூவர்ஸ் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் சிம்பிள் மேட்டர்னு சொன்னால் சட்டையை கேட்டுறவங்க தான் சல்மான் கான் மாதிரி. அவரும் ஒரு டெக்னிக் வச்சுருக்கான், இவன் ஒரு டெக்னிக் வச்சுருக்கான். ஸோ இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் நம்ம ட்ராக்கில் நம்ம 2 பேர் தான். ஏன்னா அது சின்னி ஜெயந்த் வேறு ட்ராக் நான் பார்க்கல, படம் பார்த்தப்ப தான் தெரியும் சின்னி ஜெயந்த் ட்ராக் என்னன்னு. அவர் என்ன டாபட் செய்கிறாருலாம் தெரியாது. அப்புறம் வந்து போஸ்டர் டிசைன் பை ஜெகன். அவர் ஒரு டைரக்டரு ஒன்றாவது இதில், பட் ஹீ டிசைன் த போஸ்டர். இது இன்னொரு போஸ்டர் இருக்குது, என்னை வச்சு ஒரு போஸ்டர் இருக்குது. அது பாருங்க, தட் அஸ்டானிஷிங் எஃபெக்ட் வித் தி ஹெல்ப் ஆஃப் நம்ம என்னது ஹேமந்த் ஜெகன் 2 பேரும் டைரக்டர்ஸு. பாருங்கள் எத்தனை வேலை ரெடியாக இருப்பாருங்க. போஸ்டர் டிசைன் வேலையும் காத்திருக்கும் உங்களுக்கு. ஆமாம், அதே மாதிரி உங்கள் படத்தில் நடித்த அந்த நடிகருக்கு வந்து டைரக்ஷன் காத்திருக்கு. நம்மளோட கதை அவர் அழகாக சொன்னார்.
I mean, this is what cinema is all about. You know, we come for something, we do something else. As long as we're within the cinema bracket, it's okay. அப்புறம் வந்து ஜெகன் வேற இருக்கான், திலீப், ஆர்டர் ரே, மதி, பயங்கரமான ஆளு மதி. அவர் வந்து கதிரோடைய அசிஸ்டன்ட். அவர் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்ருக்கேன் என் படத்தில். துப்பாக்கி துறவி என்னோட படத்தில் இன்ட்ரடியூஸ் எஸ் ஆர்ட் டைரக்டர். என் படம் எடுத்து நான் மெதுவாக எடுத்து பாலிஷ் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ he got introduced again in Madi. Extraordinary hard worker. He'll be one of the busiest art directors from this year onwards. Take it from me. அதான் மதி. அப்புறம் வந்து பிரியா, யார் சொன்னால் நான் சொல்லியிருக்கேன் பிரியா மேக்கப். ஏன்னா ஷீ சச், அவங்க நடிக்கணும் ஆக்சுவலாக, உங்களுக்குலாம் போட்டி. You know, she's so graceful when she talks, when she works, so pleasant. She gives you the atmosphere of, you know, a beautiful person around you. அதுதான் பியூட்டிஷியனோட முதல் கடமை. You must be surrounded something that's beautiful, that enthusiasts you to do something beautiful and very beautiful. ஏன்னா அவங்க ஆக்சுவலாக நான் காஸ்டியூம் டிசைனரை கூட யூஸ் பண்ணேன். என் தலைமுறை தினம் இஸ்திரி போடுவாங்க. ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ் ஆல்சோ ஃபார் தி 2 காஸ்டியூம் டிசைனர்ஸ். நான் இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும் என்னோடய டேண்ட்ரம்ஸ்லாம் பொறுத்துக்கிட்டு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒத்துக்கிட்டது ரொம்ப நன்றி. இது வந்து சினிமா பற்றி பேசணும் மாத்திரம் இல்லை. ஏர்லி டேஸில் இப்போ நம்ம ஷார்ட் ஃபிலிம் என்ன எது லென்த் ஆஃப் எ ஃபிலிம் நமக்கு தெரியல. இப்போ பாரு லென்த் ஆஃப் இந்த ஸ்பீச் கூட எனக்கு தெரியல. ஏன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு இந்த ஆக்சிஸ் அந்த ஆக்சிஸில் நிறைய விஷயங்கள் தோன்றுகிறது. ஏன்னா சினிமா தோன்றிய காலத்துலேயே ஒன்றரை ஃபிலிம் தான் எப்பவுமே. 1895 முதல் சினிமா காட்டும்போது ஜெரால் ஷார்ட்ஸ், தென் பிகம் ஒன்றரை. பர்த் ஆஃப் நேஷன் வரும்போது ஃபீச்சர் ஃபில்ம் பண்ணலாமா அப்படின்னு ஒன்று தோணுது. அப்புறம் சவுண்டு ஃபில்ம் வந்த உடனே ஒவ்வொரு வந்து பரிணாம வளர்ச்சி வளர 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 சினிமா வளர்ந்து வாட் ஐ டுக் அவே ஃப்ரம் திஸ் ஃபில்ம் இஸ் தஸ் டீம் ஒர்க் ஹெல்ப்ஸ். எல்லாரும் டீமாக உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு பாரபட்சம் இல்லாமல் சின்னி ஜெயின் சொன்னது போல் ரொம்ப பவ்யமாக குனிஞ்சி பெண்ட் பண்ணி அவ்வளோ இவ்வளோ கெஞ்சாங்களே கண்டிப்பாக பண்ணி அவனுக்கு தோணுது. அப்புறம் தான் தெரியுது அவங்க அது ஒரு டெக்னிக்னு. அந்த டெக்னிக் கற்றுக்கிட்டேன் இந்த படத்துலேருந்து. ஸோ ரொம்ப பவ்யம். அதான் எல்லாரும் எனக்கு கை கொடுக்கும், நான் எழுந்து நின்று கை கொடுத்து காரணம் உங்கள் டெக்னிக் எனக்கு தெரியும் அப்படின்னு. ஸோ ரொம்ப நன்றி. ஐ விஷ் ஆல் யூ கைஸ்.